ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம HTML-க்கான ஃபுல் கோர்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா HTML அப்படின்றது என்னன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு புரோகிராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இப்ப ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னா, இப்ப இந்த வெப்சைட்ல எனக்கு உள்ள வந்த உடனே எனக்கு இங்க ஒரு பாப்பப் மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா வாண்ட்ஸ் டூ சென்ட் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற மாரி ஒரு கன்டென்ட் ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த சைட்ல எனக்கு இதே மாரி, இத வந்து நான் சைன் இன் பண்ணணுமா அப்படின்ட்டு. அண்ட் இதுல எனக்கு கன்டென்ட் உள்ள வந்து நான் பார்க்கக்கூடிய இந்த எல்லா கன்டென்ட்டுமே எத யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, HTML அப்படின்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ யூஸ் பண்ணி தான். அதாவது எனக்கு இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த மாரி எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்க கிளிக் பண்ணா இந்த க்ளோஸ் ஆகுறது அண்ட் இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட். ஸோ இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இந்த மாரி எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது எல்லாமே இந்த HTML மூலியமா தான் இந்த இடத்துல நம்ம குடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கீழ நெறைய இந்த சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஓகே. அ ஸோ இத வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப் பேஜ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, சாரி இந்த நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது, மேல வந்து எனக்கு ஒரு பார்ட் இருக்கு. ஸோ இந்த மேல எனக்கு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? இது வந்து என்னன்னா ஹெட்டிங் அண்ட் அடுத்தது நடுவுல ஒரு இமேஜ் குடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாரி வேற வேற செக்ஷன்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த கன்டென்ட்ட வந்து நம்ம அரேஞ்ச் பண்றோம் இல்லையா? ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த HTML. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னா, இதுல நம்ம இந்த மாரி மேனுவலா வேர்ட் யூஸ் பண்ணி, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெக்ஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதே இப்ப நான் ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர வந்து நான் கிரியேட் பண்ணணும். இப்ப எனக்கு இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒண்ணு. ஸோ இந்த மாரி எனக்கு தனித்தனி செக்ஷன்ஸ ஒரு வெப்சைட்ல நான் கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த HTML அப்டின்றது. ஸோ மத்த லாங்குவேஜஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா லாஜிக்ஸ் இருக்கும். கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் இருக்கும். அண்ட் லூப் இருக்கும். இந்த மாதிரியான லாஜிக்கல் இதெல்லாமே வந்து மத்த லாங்குவேஜஸ்ல வந்து இருக்கும். ஆனா, HTML வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றதுனால, அதுல வேற எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் நம்ம கன்டென்ட் அரேஞ்ச் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். மத்தபடி எந்த ஒரு லாஜிக்கல் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸும் அதுல இருக்காது. ஸோ நம்ம HTML-அ வந்து நம்ம எப்படி இதுல வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா, இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி தான். ஸோ நீங்க Googleல விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். அண்ட் இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்றது வரும். ஸோ நீங்க இத டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, அத கிளிக் பண்ணி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்கு இந்த HTML வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் இல்ல, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து கம்பைலர்ஸ் வந்து மோஸ்ட்டா யூஸ் பண்ணாது. ஸோ கம்பைலர் யூஸ் பண்ணாம, இது என்ன பண்ணும்னா, இன்டர்பிரெட் பண்ணும். அதாவது ஒரு வெப்சைட்ல வந்து டைரக்ட்டா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா வரும். இப்போ இந்த வெப்சைட்ல நம்ம என்ன பண்ணலாம், இத நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ ரைட் கிளிக் பண்ணி கடைசில இன்ஸ்பெக்ட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்பெக்ட் அப்டின்ற ஆப்ஷனுக்குள்ள போம்போது, உங்களுக்கு இந்த மாரி ரைட் சைட்ல உங்களுக்கு ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? இத வந்து நம்ம இன்ஸ்பெக்டர், கூகுள் இன்ஸ்பெக்டர் அப்டின்னு சொல்லிட்டு சாரி குரோம் இன்ஸ்பெக்டர் அப்டின்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் இந்த HTML ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கன்டென்ட் இப்டி அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? இந்த கன்டென்ட் வந்து எப்டி இங்க டிஸ்ப்ளே ஆகுதுன்னா, இந்த ஒரு கோடிங் மூலியமா தான். ஸோ இத கோடிங்ன்னு இல்ல, ஒரு ஸ்கிரிப்ட் மூலியமா தான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு HTML அப்படின்ற ஒரு லைன் இருக்கா? ஸோ இந்த HTML டாக் டைப் HTMLன்னு இருக்கு. அதாவது இந்த டாக்குமெண்டோடைய டைப் வந்து நம்மளுக்கு HTML அப்படின்னு குடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள உங்களுக்கு ஹெட்டிங் அப்படின்ற டேக், அதுக்கப்புறமா ஹெட்டிங்க்குள்ள நெறைய உங்களுக்கு டேக்ஸ் இருக்கு. அதே மாரி அடுத்தது பாடி. இப்போ இந்த பாடிக்குள்ள நீங்க நெறைய இந்த டேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? டிவ் இருக்கு. இதுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட், நோ ஸ்கிரிப்ட், ஹெடர் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் ஃபூட்டர் அப்படின்றது இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் பட்டன் இருக்கு. இது எல்லாமே தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கக்கூடிய கன்டென்ட்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அப்ப பேசிக்கா ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய கன்டென்ட் எல்லாமே இந்த பாடி அப்படின்ற ஒரு டேக்குள்ள தான் இருக்கு. அண்ட் இந்த சைடு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பேடிங், மார்ஜின், லிஸ்ட் ஸ்டைல் ஸோ இதெல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, CSS அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகணுன்றத நம்ம HTML யூஸ் பண்ணி குடுக்கலாம். ஆனா, இது எவ்ளோ ஒரு அந்த அதோடைய சைஸ் என்ன இருக்கணும்? என்ன ஃபாண்ட் இருக்கணும்? அது என்ன கலர்ல இருக்கணும்? அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நான் எது டிசைட் பண்ணுதுன்னா, இந்த CSS வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரையும் நான் வந்து டச் பண்ணும்போது, அதுக்கான கோட் எங்க இருக்குன்னு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் நியூஸ் அப்படின்றதுக்கான கோட் வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த H1 அப்படின்ற ஒரு டேக் உள்ள இருக்கு. இப்ப இந்த H1 அப்படின்றது என்னன்னா, ஒரு டேக்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி ஒரு பேசிக்கான ஒரு HTML டாக்குமெண்ட்ட வந்து நம்ம கிரியேட் பண்றது, அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இந்த மாதிரியான எடிட்டிங்ஸ் அதாவது இது வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி நீங்க இதுல என்ன லாங்குவேஜ் வேணாலும் இதுல என்ன பண்ணலாம்னா, பைத்தானா இருக்கட்டும், ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ் என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்க இதுல வந்து ரன் பண்ணலாம். அண்ட் அவுட்புட் வந்து இதுல பார்க்க முடியும். இப்போ HTMLக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல எந்த ஒரு கம்பைலர்ஸ் எதுவுமே நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஏன்னா HTML கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணாது. ஸோ HTML வந்து டைரக்ட்டா ப்ரௌசர் தான் வந்து இன்டர்பிரெட் பண்ணும். ஸோ அதனால இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு அவுட்புட் டைரக்ட்டா ப்ரௌசர்ல வந்து காமிச்சுரும். நீங்க வந்து அத தனியா ரன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அண்ட் இதனால என்ன ஒரு அத வந்து நம்ம ஒரு சைட் பிளஸ் அப்படின்னும் சொல்லலாம். ப்ரோ அண்ட் கான் 2மே சொல்லலாம். என்னன்னா, உங்களுக்கு இதுல எரர் எதுவுமே காமிக்காது. HTML பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு எரருமே காமிக்காது. ஸோ நீங்க அந்த நீங்க என்ன கோடிங் குடுத்தாலுமே உங்களுக்கு அதுக்கான ஒரு அவுட்புட் வந்து இருக்கும். ஆனா, அதுல ஒரு எரர் இருக்குன்றத நீங்க அந்த கோடிங் அனலைஸ் பண்றது மூலியமா அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர்ல ஏதாச்சும் வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அத வச்சு தான் கோடிங்ல அது நீங்க போட்டிருக்கக்கூடிய கோட்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரர், சர்ச் அதுக்கப்புறம் சோர்ஸ் கண்ட்ரோல் இந்த மாரி ரன், எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். இப்ப இதுல இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிரிட்டியர் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டர் ஸோ இது என்னன்னா, கோட வந்து நம்ம ஃபார்மேட் பண்றதுக்காக. அது இன்னும் கொஞ்சம் வந்து நீட்டா காமிக்கிறதுக்காக. ஸோ இத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து லைவ் சர்வர் அண்ட் லைவ் பிரிவ்யூ அப்படின்ற 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த லைவ் சர்வர் அப்படின்றது, லைவ் பிரிவ்யூ அப்படின்றது. ஸோ இது 2த்தையும் என்ன பண்ணுங்கன்னா, இதுல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வெப் பேஜ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் HTML டாக்குமெண்ட்ட கிரியேட் பண்ணலாம். இதுல போயிட்டு நீங்க வந்து நியூ ஃபைல் அப்படின்றத வந்து குடுங்க. இதுல வந்து நம்ம index.html அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹின் இன் அ index.html அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் HTML ஃபைலா இருக்க போகுது. இதுல இந்த .htmlன்னு இருக்கு இல்லையா? இதுதான் HTMLக்கான எக்ஸ்டென்ஷன். இப்போ இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது இதே நேம் தான் ஃபைலுக்கு வைக்கணுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க என்ன நேம் வேணாலும் வைக்கலாம். ஆனா வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்றோம் அப்படின்னா, அதோடைய மெயின் HTML ஃபைல் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் பண்ணுவோம். ஸோ அது வந்து இன்னுமே வந்து ஈஸியரா இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்க வந்து யார் என்ன வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து HTML அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மளும் வந்து இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த index.htmlல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாக் என்னன்னா, HTML அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இந்த HTML அப்படின்ற டாக் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள தான் நம்மளுடைய கோடிங் எல்லாமே நம்ம வந்து குடுக்க போறோம். இப்ப இந்த HTML டாக்க பொறுத்தவரைக்கும், பேசிக்கா இதுக்குள்ள நம்ம 2 டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும், இது வந்து எப்படி இருக்கும்னா, சீரீஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த HTML டாக் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதுல இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் குடுத்திருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, குளோசிங் டாக்ன்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இல்லாம ஸ்டார்ட்டிங்ல இருக்கு இல்லையா? இத ஓப்பனிங் டாக்ன்னு சொல்லுவோம். இது 2மே எத டினோட் பண்ணுதுன்னா, இப்ப இந்த HTML இந்த ஓப்பனிங் டாக்க்கு அப்புறமா தான் இந்த HTML டாக்குமெண்ட் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் நான் HTML இந்த ஸ்ட்ரக்சர வந்து குடுக்க போறேன்றத டினோட் பண்ணுது. அண்ட் அதே மாரி இந்த குளோசிங் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இந்த இடத்தோட எனக்கு இந்த HTML டாக்குமெண்ட் முடியுது அப்படின்றத வந்து டினோட் பண்ணுது. இப்போ இந்த HTML ஓப்பனிங் டாக் அண்ட் HTML குளோசிங் டாக் இது 2த்துக்குள்ள நான் குடுக்கக்கூடிய எல்லா கன்டென்ட்டையும் சேர்த்து தான் நம்ம ஒரு HTML எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா HTML பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் டாக், குளோசிங் டாக் இது 2த்தையும் சேர்த்தது தான் இந்த HTML எலிமெண்ட் அப்படின்றது. இப்ப இந்த HTMLக்குள்ள நம்மளுக்கு வந்து 2 டாக்ஸ் டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 2டே 2 டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இந்த ஹெட் அப்படின்ற டாக் அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பாடி அப்படின்ற டாக். ஸோ இந்த ஹெட் அண்ட் பாடி அப்படின்றது தான் HTMLக்குள்ள நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 டைரக்ட்டான டாக்ஸ். இப்போ மீதி இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்னா, ஒண்ணு ஹெட்குள்ள இருக்கும். அப்படி இல்லன்னா நம்மளுக்கு இந்த பாடி அப்படின்ற டாக்குள்ள வந்து இருக்கும். ஸோ இதுல நம்ம ஓப்பனிங் டாக் அண்ட் குளோசிங் டாக்ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ஓப்பனிங் டாக் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஓப்பனிங் அண்ட் குளோசிங் டாக் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சில டாக்ஸ் என்ன பண்ணும்னா, வெறும் ஓப்பனிங் டாக் மட்டும் தான் யூஸ் பண்ணும்.
ஸோ அப்படிப்பட்ட டாக்ஸ நம்ம வந்து செல்ஃப் குளோசிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இந்த ஹெட் அப்படின்ற டாக்குள்ள நம்ம 3 இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு HTML. HTMLக்குள்ள டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 2டே டாக்ஸ் தான். ஒண்ணு ஹெட், இன்னொன்னு வந்து பாடி அப்படின்றது. இப்போ இந்த ஹெட்டுக்குள்ள நம்ம வந்து 3 டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெட்டா அப்படின்ற டாக். ஸோ மெட்டா அப்படின்ற டாக் வந்து என்னன்னா, இப்போ சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் SEO அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு வெப்சைட்ட வந்து நம்ம என்ன மாதிரியான வேர்ட்ஸ் போட்டா நம்மளோட வெப்சைட் வந்து லிஸ்ட் ஆகணும். அப்படி இல்லன்னா, அந்த வெப்சைட் பத்தின டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ஆத்தர் நேம் ஸோ இந்த மாரியான டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குடுக்கக்கூடியது தான் இந்த மெட்டா அப்படின்ற டாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாக் என்னன்னா, டைட்டில் டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைட்டில் டாக் அப்படின்றது என்னன்னா, ஒரு வெப்சைட், ஒரு HTML டாக்குமென்ட்டோடைய நேம். அதாவது நம்ம இங்க index.html அப்படின்றது இந்த HTML ஃபைலோடைய நேம். ஆனா, அது ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகும்போது, அந்த வெப்சைட்டோடைய டைட்டில், ஹெட்டிங் என்னவா இருக்கணும்? அப்படின்றது வெளியில என்னவா இருக்கணும்? அப்படின்றது வந்து இந்த டைட்டில் அப்படின்ற டாக்ல தான் நம்ம வந்து குடுப்போம். ஸோ, அது இன்னும் நம்ம பிராக்டிகலா பண்ணும்போது, அது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் டாக் என்னன்னா, லிங்க் அப்படின்ற டாக். ஸோ இந்த லிங்க் அப்படின்றது எதுக்காகனா, எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ வந்து நம்ம HTML டாக்குமென்ட் கூட வந்து லிங்க் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த லிங்க் அப்படின்ற டாக். மோஸ்ட்டா வந்து நம்ம CSS இருக்கு இல்லையா? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது. ஸோ இந்த CSSஸ நம்ம வந்து லிங்க் பண்றதுக்காக இந்த லிங்க் அப்படின்ற டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெட்குள்ள இருக்கக்கூடியது இந்த 3 இம்பார்ட்டன்ட் டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த பாடி. ஸோ பாடிக்குள்ள தான் ஒரு ப்ரௌசர்ல நம்ம என்னென்ன கன்டென்ட் எல்லாமே பார்ப்போமோ, அது எல்லாத்தையுமே இந்த பாடி அப்படின்ற ஒரு டாக்குள்ள தான் நம்ம வந்து குடுப்போம். ஸோ இந்த பாடி அப்படின்ற டாக் வந்து நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டோடைய ஓவரால் கன்டென்ட் எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கும். இப்போ ஒரு HTML பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு ஹெட் டாக் தான் இருக்கணும். அண்ட் ஒரே ஒரு பாடி டாக் தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஹெட்குள்ள வந்து எத்தன லிங்க் டாக்ஸ் வேணாலும் குடுக்கலாம். அண்ட் அதே மாரி எத்தன மெட்டா டாக்ஸ் வேணாலும் நம்ம வந்து குடுக்கலாம். ஆனா டைட்டில் அப்படின்றது நம்ம வந்து ஒரே ஒரு டைட்டில் டாக் தான் நம்ம வந்து குடுக்கணும். ஸோ பாடிக்குள்ள வந்து நம்ம குடுக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாமே ஒரே டாக்க நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த டைட்டில் டாக்க நம்ம பாடிக்குள்ள குடுக்கக்கூடாது. அதே மாரி லிங்க் அப்டின்ற டாக வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மெட்டா, டைட்டில், லிங்க் இது எல்லாமே இந்த ஹெட்டிங் டாக்குள்ள மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கணும். சாரி இது ஹெட்டிங் கிடையாது. ஹெட் அப்டின்ற டாக். ஹெட்டிங் அப்டின்னா ஒரு செப்பரேட் டாக் இருக்கு. ஸோ 2த்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதே மாரி இந்த பாடி அப்டின்ற டாக்குள்ள வந்து நம்ம மல்டிபிள் டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் அதுல வந்து நம்மளுக்கு மேஜர் ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாக்ஸ் என்னென்ன அப்டின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாரி டாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஓப்பனிங் டாக், குளோசிங் டாக்ன்னு சொன்னேன். அண்ட் இந்த ஓப்பனிங் டாக் ஆர் குளோசிங் டாக் 2த்துலயுமே இந்த லெஃப்ட் ஆங்கிள் பிராக்கெட் அண்ட் ரைட் ஆங்கிள் பிராக்கெட். ஸோ இந்த 2 பிராக்கெட்ஸ்க்குள்ள நம்ம குடுக்கக்கூடியது தான் நம்ம டாகோடைய நேம். ஸோ அதுதான் HTML இல்ல ஹெட், இந்த மெட்டா, டைட்டில், லிங்க் இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, டாக் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராக்கெட்ஸ் வந்து கம்பல்சரி. இதுதான் ஒரு டாக் அப்படின்றத வந்து நம்மளுக்கு டினோட் பண்ணுது. இப்போ இந்த லிங்க் உள்ள பார்த்தீங்கன்னா, REL அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அண்ட் href அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாக்குள்ள அத வந்து நம்ம கொஞ்சம் அந்த டாக் பத்தின இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ற மாதிரி நம்ம வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாரி குடுத்திருப்போம். அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னு. ஸோ இந்த REL அப்படின்றது என்னன்னா, ரிலேஷன்ஷிப் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் அதே மாரி href அப்படின்றது என்னன்னா, ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு அதோடைய லொகேஷன வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக. ஸோ பேசிக்கா ஓப்பனிங் டாக், குளோசிங் டாக் அதுக்கப்புறமா இந்த மாரி ஆட்ரிபியூட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்ஸ வந்து எப்பவுமே இந்த ஈக்குவல் டூக்கு ரைட் சைட்ல டபுள் கொட்டேஷன்க்குள்ள குடுப்போம். ஸோ அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா ஆட்ரிபியூட் அண்ட் அதோடைய வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து அடுத்தது வேற என்னென்ன டாக்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.